தன்னுடைய ஆதரவாளர்களோட திமுகவில் இணைய போகிறார் அடுத்த 2 நாட்களில் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 1ஆம் தேதி முதல்வருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட சர்ப்ரைஸாக அவரை போய் பார்த்து ஜாயின் பண்ணலாம். ஆதரவாளர்களுடன் சேர்கிறார். அதில் யார் யார் ஆதரவாளர்கள்? சட்டமன்றத்தில் முதல்வரை பாராட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசீர்வாதத்தோட இவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவோடு நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு ஒரு போட்டார். அப்பயே எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. பட் அதனால் இந்த முறை ஐயப்பனும் ஜாயின் பண்ணுறாரு, வெல்லமண்டி நடராஜனும் திமுகவில் இணைகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. எடப்பாடி ஒற்றை தலைமைன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு அதிமுகலேருந்து அவர் நீக்கினதுக்கப்புறம் கரை வெட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன கட்சி கொடியை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீக் ஏற்கனவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து தன்னை கொலை செய்ய ட்ரை பண்ணாருங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. தென் மாவட்டங்களில் அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை சுத்தமாக வந்து இன்னும் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னதான் பண்ணுவார், என்ன செய்வார்? இன்னுமே அவர் அரசியல் விட்டு போக முடியுமா? அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக பிஜேபியை நம்பி வெளியே வந்தார். அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணார், எடப்பாடிக்கு எதிராக பண்ணார். பட் ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் பிஜேபியும் கைவிட்டுருச்சு. அவரை என்ன செய்வார்? அரசியல் ரீதியாக அவருடைய என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து ஒரு குழப்பத்திலே இருந்த ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இல்லை, இனிமேல் தொடர்ந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, இந்த அரசியல்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம திமுகவில் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் அதற்கான 1ஆம் தேதி ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினத்தன்று ஒரு நீண்ட நெடிய ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு. அதில் எதுவுமே அவர் வந்து தெளிவுபடுத்தலை வழக்கம் போல. அதுலேயும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லாமல் அவர் கடந்து போயிட்டாரு. அந்த அன்று அம்மையார் சசிகலா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. என்னுடைய இது அதுலேயும் சஸ்பென்ஸ் இருந்துச்சு, அதையும் நீங்கள் சுட்டி காட்டினீங்க. கட்சியை கொடியை மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க, கட்சி பேர் அறிவிக்கலை. ஸோ பிரிந்தவர்கள் ஓவரால் எல்லாரும் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. டிடிவி தினகரன் உங்களுடைய கூற்றுப்படி ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு என்டிஏல போயிட்டாரு. சசிகலா அம்மையார் துரோகிகளுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்ற பெயரில் இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட வாக்கு வங்கிக்கு ஸ்பாய்லராக இருப்பாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் மட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர், வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் மட்டும் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள். ஸோ என்ன எடுக்க போறார் பன்னீர்செல்வம்? நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம். என்னென்னா உச்ச கோபத்தில் குழப்பத்திலே இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலே இருக்கிறவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நீங்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி அவர் தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதாவுடைய படத்திற்கு வந்து மலர்லாம் தூவி ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்து என்ன பண்ணார், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொல்ல போகிறாரு? அவர் தொடர்ந்து எடப்பாடியை சத்தம் திட்டினார். 2வது தொடர்ந்து அதிமுகவில் நம்ம எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன், என்னை அவமானப்படுத்தப்பட்டேங்கிற இதெல்லாம் விளக்கமாக சொன்னார். பட் என்ன உங்களுடைய அடுத்த மூவ் அப்படின்னு பார்த்தா, திமுக போகிறீங்களா? நீங்களாக தான் போடுறீங்க. நான் வந்து சாதாரணமாக சொன்னேன், கவர்மெண்ட் நல்லா இருக்குது இந்த கவர்மெண்ட்டு, நான் சாதாரணமாக சொன்னேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. ஒருவேளை அன்னைக்கு வந்து நம்ம என்ன நினச்சோம், சசிகலா அன்னைக்கு தனி கட்சின்னொன்னே, சரி தனி கட்சி சசிகலா தனி கட்சியோட அங்கே போய் எதுவும் ஜாயின் பண்ண போகிறாரோ அப்படின்னு ஒரு குழப்பம். பட் இப்போது அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட்டது விட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. திமுகவுக்கு போகிறாரு, திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு போதும் அப்படிங்கிறத ஒரு இந்த குழப்பத்தெல்லாம் தொடர்ந்து அப்படியே இழுத்துட்டே இருந்தார். பட் இந்த முறை அவர் தன்னுடைய ஆதரவாளர்களோட திமுகவில் இணைய போகிறார் அடுத்த 2 நாட்களில் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 1ஆம் தேதி முதல்வருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட சர்ப்ரைஸாக அவரை போய் பார்த்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்த தகவல். ஆதரவாளர்களுடன் சேர்கிறார். அதில் யார் யார் ஆதரவாளர்கள்? எல்லாமே போயிட்டாங்களே. மனோஜ் பாண்டியன், நீங்கள் வைத்தியலிங்கம் போயிட்டாரு. என்ன நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டி ராமச்சந்திரன் அவர் அரசியலே வேண்டான்னு போயிட்டாரு.
ம். இப்ப இருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் உசிலம்பட்டி எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் திருச்சியை சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன். அவங்க 2 பேரும் தான் இப்ப இருக்காங்க. ம். யாரு? ஓபிஎஸோட இருக்காங்க. இப்ப அவங்களும் சேர்ந்து தான் திமுகவுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன? அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவு வருது. தொடர்ந்து ஒரு குழப்பத்திலேயே இருந்த ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இல்ல, இனிமே தொடர்ந்து நம்மள அவமானப்படுத்துறாங்க. இந்த அரசியல்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம திமுகவுல ஜாயின் பண்ணிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அதற்கான 1ஆம் தேதி ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு. அதுதான் உண்மை. 1ஆம் தேதி அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசியது போல அவர் இயக்கமா ஒண்ணு அல்லது சுயேட்சையா வந்து ஜாயின் பண்ணுவாரா? நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் வெளியில இருந்து. எனக்கு வந்து ஒரு சுயேட்சை சின்னத்துல நான் ஒரு போட்டியிடுறேன். எப்படி கடந்த என்டிஏல இருக்கும்போது அப்படித்தான் பண்ணாரு. ராமநாதபுரத்துல அவர் வந்து பலாப்பழ சின்னத்துல நின்னாரு. அந்த மாரி இப்ப திமுக கூட்டணியில நான் வந்து ஃபார் எக்ஸ், ஒய் ஏதாவது ஒரு சின்னத்துல நிக்கிறேன். எனக்கு திமுக கூட்டணியில ஒரு இடம் குடுங்க அப்படின்னு கேட்பாரா? இல்ல கட்சியிலேயே இணையறாரா? இல்ல, கட்சியிலே இணைகிறார் அப்படிங்கிறது தான் தகவல். அவர் வந்து இதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த சுயேட்சை தொண்டர்கள் உரிமை தொண்டர்கள் மீட்பு கழகம், உரிமை மீட்பு கழகம்னு ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய நீண்ட பெயரை வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பை வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் கணக்கிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக திமுகவில் ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்றப்போ ஏன்னா உசிலம்பட்டி எம்எல்ஏ வந்து கடைசி நாள் சட்டமன்றத்தில் முதல்வரை பாராட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசீர்வாதத்தோட இவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவோடு நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு ஒரு போட்டார். அப்பயே எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. பட் அதனால இந்த முறை ஐயப்பனும் ஜாயின் பண்றாரு, வெல்லமண்டி நடராஜனும் திமுகவில் இணைகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. அதனால ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா அப்பா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. எடப்பாடி ஒற்றை தலைமைன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு அதிமுகலேருந்து அவர் நீக்கினதுக்கப்புறம் கரை வெட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன கட்சி கொடியை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, தொடர்ந்து அவமானப்படுத்த அவர் மனைவி உடைய சாவுக்கு கூட ஏடிஎம்கே பிரமுகர்கள் யாரும் முக்கிய ஆட்கள் போல, எடப்பாடி பழனிசாமி போய் அவர் துக்கம் விசாரிக்கலை. இதெல்லாம் கூட அவருக்கு பெரிய வருத்தம். முதல்வர் போனார், அப்பயே ஒரு முடிவு எடுக்கல. அதெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி போகவே இல்லை. முக்கிய பிரமுகர்கள் யாருமே போகலை. அது தீண்டத்தகாத நபர் மாதிரி அவரை கொண்டு போய் கார்னர் பண்ணி அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால் அவர் சரி இனிமே நம்ம வந்து சரியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த தொண்டர்கள் மீட்பு கழகம் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதை திமுக விரும்பலை. அது சரியாக இருக்காதுல்ல. சரி, அது என்ன ஒன்று, என்ன ஒரு அவர் என்ன ஒரு 40 நாளைக்கு மட்டும் ஒரு கூட்டணியா அது? அதனால் அவங்க அதெல்லாம் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை டிஎம்கே ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் இந்த மீட்பு கழகம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கானது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். அவர் அந்த 3 ஆதரவாளர்களையும் பேசினவங்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு மாலை 26ஆம் தேதி மாலை அவர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி, அறிவாலயத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக தோழர் நல்லக்கண்ணுடைய மறைவு, தொடர்ந்து இறுதி ஊர்வலம், இந்த நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2 நாட்கள். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போகிறார் சிஎம். அவர் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ அங்கே போகிறாரு. அதனால் நாளைக்கு சிஎம் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 1ஆம் தேதி அவர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிவிடுவார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் சார், இவங்களுக்கு என்ன குறைந்தபட்ச ஒரு வாக்குறுதி வந்து திமுக கொடுத்துருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஐயப்பனுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சட்டசபையிலேயே முதலமைச்சர் முன்னிலையில் அவர் தான் புகழ்ந்தார். ஓபிஎஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டு கேரண்டி கொடுத்துருப்பாங்களா? அதுக்கப்புறம் வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கும் கொடுத்துருப்பாங்களா? பண்ருட்டி ராமச்சந்திரன் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, அவர் என்ன கதை? பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் விஜய்க்கு ஆதரவு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவங்க 3 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம்னு. இந்த தேர்தல் முடிந்தது பிறகு
ஓபிஎஸ்க்கு திமுகவில் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வெல்லமண்டி நடராஜனுக்கு திருச்சி கிழக்கு, உசிலம்பட்டி வந்து ஐயப்பனுக்கு, போடி நாயக்கனூர் வந்து மீண்டும் ஓபிஎஸ்க்கு திமுகவில். அதனால தான் அவர் வந்து இடையில வந்து தங்க தமிழ்ச்செல்வனை பார்த்து பேசினாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கே தான் தங்க தமிழ்ச்செல்வன் தான் மாவட்ட செயலாளர் இப்போ இருக்கார். ஸோ அதனால் போய் பார்த்தது இதெல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அஃபிஷியலாக அவர் ஜாயின் பண்ணல, அது மட்டும்தான்னு வச்சுங்களேன். அதனால் 3 பேருமே சாட்டிஸ்ஃபைஸ். வெல்லமண்டி நடராஜனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு வந்து இனிக்கோ இருதயராஜ் இருக்கார், இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், ப்ரெசன்ட் அவர் தான். பட் அவர் இந்த முறை எனக்கு திருச்சி கிழக்கு வேண்டாம், எனக்கு வந்து சென்னை அல்லது திருநெல்வேலியில் சீட்டு கொடுங்க அப்படின்னு சிஎம்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவர் சென்னையோ திருநெல்வேலியோ அவர் போயிடுவார். அதனால் வெல்லமண்டி நடராஜனுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் திருச்சி கிழக்கு திமுக வேட்பாளர், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஆல்ரெடி அங்கேயும் உங்களுக்கு வந்து உசிலம்பட்டியும் அதே நிலை தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூரும் ஆட்டோமேட்டிக்காக 3 பேருக்கும் திமுக சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதனால் அதில் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலில் 1+1 2ஆகவும் இருக்கலாம், 0ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ் வருகை டிஎம்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லது திமுகவுக்கே அது பாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு இலகுவாக இருக்கும். பார்த்தீங்களா, துரோகிகள் அவர் எதிரணியில் போய் சேர்த்துட்டாப்புல அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாப்புல. தேனி மாவட்டத்தில் வந்து உள்ளூர் திமுக வாசிகள் வந்து அதிருப்தி அடைய மாட்டாங்களா? ஒரு பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டால் உள்ளூர் திமுகவினர் வந்து அதிருப்தி அடைவார்கள் என்ற ஒரு கருத்தெல்லாம் இருக்கே. இப்போ நீங்க சொல்றது இல்லை ஒன்று உண்மைதான். நீ சொல்றது தேனி மாவட்டமாக இருக்கட்டும், திருச்சி கிழக்காக இருக்கட்டும், அதே மாதிரி உசிலம்பட்டி, அது ரெண்டுமே தேனி மாவட்டம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சிலருக்கு ஏமாற்றங்கள் இருக்கலாம், அதில் ஒன்று மாற்றங்கள் அதிருப்தியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், அதிமுகவுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சர்க்கிள் இருக்கும், அது பலவீனப்படும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல, அதோட மாற்றம் இல்லை. ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் தென் மாவட்டங்களில் அதிமுகவில் முக்குளத்தூர் இனத்தைச் சேர்ந்த முகமாகத்தான் பார்க்கப்பட்டார். அதுலலாம் மாற்றமே கிடையாது. இப்பையும் கூட அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. முக்குளத்தூர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீக். ஏற்கனவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து தன்னை கொலை செய்ய ட்ரை பண்ணாருங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் சொல்கிறேன், நீ ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வரல. ஆதரவாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக முக்குளத்தூரில் அமைப்புகளில் இருக்கிறவங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை சுத்தமாக வந்து இனிமேல் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னதான் பண்ணுவார், என்ன செய்வார்? இனிமேல் அவர் அரசியல் விட்டு போக முடியுமா அதுக்காக, எடப்பாடி பழனிசாமிக்காக? சொல்லுங்க. அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்கல்லங்க. அவர் என்ன செய்வார்? நம்மளுக்குள்ளேயே பேசிக்கோமே, அதிமுக ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அது சரி, சொன்னதுக்காக நீங்கள் பிஜேபியை நம்பி வெளியே வந்தார். அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணார், எடப்பாடிக்கு எதிராக பண்ணார். பட் ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் பிஜேபியும் கைவிட்டுருச்சு அவரை. என்ன செய்வார் அரசியல் ரீதியாக? அவருடைய மூவ் என்ன செய்ய முடியும்? சார், எனக்கு இப்போ நம்ம நல்லா பார்க்குறோம், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணையும் போது என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்னா, அமித்ஷாவை பார்த்துட்டு சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாவேக்கால சேர்றாரு. அப்போ பாருங்க, அப்போ இவர் வந்து பிஜேபியினுடைய கைப்பாவை, பிஜேபி சொல்லி தான் போய் தாவேக்கால இணைஞ்சாருன்ற ஒரு விமர்சனம் அப்போது வந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ ஓபிஎஸும் பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்க முடியாதுன்ட்டார், வெறும் பூங்கொத்து கொடுக்கறதுக்கு தான். அதுக்கே ரொம்ப கடுமையாக பேசி கூட்டணி முடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களை பார்த்தாரா இல்லையா? டெல்லிக்கு போய் சமகால அரசியல் சூழ்நிலை தான் குறித்து நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னாரு. கழகத்தை இணைப்பு சம்பந்தமா நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லி அமித்ஷா அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தாரு. அப்போ அவர் பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலாக, அவர் பாஜகவினுடைய அடிமை என்ற ஒரு விமர்சனம் பொதுவெளியில் இருக்கும் பொழுது, நேற்று வரை அமித்ஷா வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அவர் வந்து திமுகவில் போய் நான் இணையறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர் எதனான முகாம் திமுக என்பது. அப்போ அந்த அரசியல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது எனக்கு. அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா 50 வருஷமா அதிமுக முகமாக பார்க்கப்பட்ட திடீர்னு திமுகவுக்கு வந்தா, அதுதான் நான் சொல்றேன். கலைஞர் ஜெயலலிதா அவங்களுடைய பீரியடுங்கிறது வேற,
புரியுதுங்களா? அவங்க உயிரோட இருக்கும்போது சூழ்நிலை வேற. அதுக்கப்புறம் நெறைய மாறிடுச்சு. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம், நீங்க இரட்டை தலைமை, அப்புறம் ஒற்றை தலைமை, தொடர் தோல்வி, இந்த முகத்த பாருங்க. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக பார்க்கும்போது, திமுகல முதல்வர் ஸ்டாலின், ஸ்டாலின் இருக்காரு. அப்படியே இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை. அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை ஆச்சு. சரி, தொடர் தோல்விகள் 10 எலக்ஷன், அடுத்தடுத்த எலக்ஷன், உள்ளாட்சி, பாராளுமன்றம், எம்எல்ஏ. ஸோ தொடர் தோல்வி. அவர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு வேண்டியவர்களை மட்டும் பார்க்கிறாரு. சீனியர்கள் எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்துறாரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்போ ஓபிஎஸ் தான் இப்ப லாஸ்ட்டா போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டா போய் ஜாயின் பண்ண போறார்லாம் இல்ல. அதிருப்தியில இருக்கிற பலரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா செங்கோட்டையனுக்கு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கு பொசிஷன் இல்ல. பிளேஸ் இல்ல. ஆல்ரெடி இங்க முத்துசாமி இருக்காரு. என்ன? ஸோ அங்குட்டு ஒரு ஈரோட்ல ஏற்கனவே திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தோப்பு வெங்கடாசலம் இருக்காரு. அதனால அங்க செங்கோட்டையனுக்கு யாரும் ஆஃபர் பண்ண முடியல. பட் இப்ப அப்படி கிடையாது. இங்க இருக்கு. அதுதான் நான் சொன்னேனே. ஓபிஎஸ் வராரு. ஓபிஎஸ் வரும்போது அவரு கேட்குறாரு, எனக்கு 2 ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஏதாவது நீங்க அகாமடேட் பண்ணா தான் நான் வர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு திமுக டிஸ்கஸ் பண்ணுது. ஆல்ரெடி இங்க வந்து இல்ல இனிக்கோ இறுதிராஜ் இல்ல வேண்டான்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில வெல்லமணி நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பு. உசிலம்பட்டிக்கும் அதே மாரி தான். போடி நாயக்கனூருக்கு ஓபிஎஸ்க்கு கன்ஃபார்ம். நீங்க அரசியல்ல வேற வழியே இல்ல. நீங்க எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அரசியலை விட்டு ஓபிஎஸ் ஒதுங்கிடணும். எடப்பாடி ஏத்துக்கவே மாட்டாருங்கிறதுக்காக வைத்திலிங்கம் அப்படி ஒதுங்கிடணும். மனோஜ் பாண்டியன் அவ்வளவுதான். அதிமுக விட்டு இப்படி எப்படி இருப்பாங்க அவங்க? அரசியல் இதுல என்ன செய்ய முடியும்? இப்ப அவங்க எல்லாமே என்ன நினைப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கணும். அவரை எங்களை அவமானப்படுத்தினவரை நாங்க அவமானப்படுத்தணும். நான் வெற்றி பெற்று காட்டணும் அவருக்கு. என் செல்வாக்கு நான் காட்டணும். அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல அவங்க ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். ஓகே, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓபிஎஸ்க்கு லாபமாக அவர் கருதினாலும் திமுகவுக்கு அதனால் லாபம் கிடைக்குமா? இல்ல இவரால் அதுதான் சொல்றேன். நெகட்டிவ் அதிமுக இம்பாக்ட் ஏற்படும். அதிமுக பலகீனப்படும். திமுகவுக்கு லாபமோ இல்லையோ, அதிமுக பலகீனப்படும். ஓகே. அதுதான் அரசியல். எதிராளிகள் பலகீனப்படுவதற்கு சில மூவ் வரும். அதுதான் இது. அப்படித்தான் நான் சொல்றேன். நீங்க ஓபிஎஸ் உடைய வருகையினால தேனி மாவட்டமா இருக்கட்டும், தென் மாவட்டங்கள்ல திமுக பெரிய ஸ்ட்ராங் ஆயிருமா? அது கேள்விக்குறி. அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஆனால் அதிமுக பலகீனப்படுதுல்ல. இந்த தேர்தலில் பலகீனப்பட்டுட்டால், இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டால் அதிமுகங்கிறது ஒன்றும் இல்லாம போயிடும். நிர்வாகிகள் எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் வந்து இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாரு. அவரு தனி இயக்கமா ஆரம்பிக்க போறாரா? பாமக நான் தான் பாமக என்று அவர் சொல்லிட்டு இருக்காரு. 28ஆம் தேதிக்குள்ள நான் வந்து அறிவிச்சிருவேன் கூட்டணி அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய நிலைமை முதன்முறையாக ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைக்கு வந்து பாமக வந்து வந்திருக்கு. ராமதாஸ் ஐயாவோட பாமக அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக தயாரா இருந்தாலும் விசிக ஒரு மிகப்பெரும் நெருடலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அவரிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் சொல்லுங்க சார். இல்லைண்ணே, இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து விசிகா இது சமாதானம் ஆயிடுச்சோங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. பார்த்தீங்களா நீங்க? நல்ல கண்ணுக்கு அஞ்சலி செலுத்த போன இடத்துல இவர் அன்புமணியும் திருமாவளவனும் சந்திச்சுட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டாங்க. என்ன? ஆமா, 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன். திருமா வந்து அவர் தான் வந்து பேசினாரு. இத்தனைக்கும் அன்புமணி இல்ல. அன்புமணி அப்படியே நின்று அவர் போகட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அன்புமணி அந்த இடத்த பொசிஷனை விட்டு நகரல. ஆனா திருமா வந்து கை கொடுத்து நல்லா இருக்கலான்னு ஒரு நாகரிகம் கருதி, அதனால நம்ம வந்து அன்புமணி இறங்கி போறதெல்லாம் இல்லை. இது ஒரு நாகரிகமான விஷயம். 2 தலைவர்கள் பார்க்கும்போது பார்த்தாங்க. அதை வச்சு சொல்றேன் நான். ஸோ இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு திருமாட்ட ஒரு மாற்றம் இருக்குது மாதிரி தோணுது. ஏன்னா கண்டிப்பா திமுக இதை பத்தி பேசும். நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். திருமாட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசுவார் சிஎம் அப்படின்னு என்னுடைய எண்ணம். இல்ல இந்த டைம்ல நம்ம பயன்படுத்திக்குவோம், அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்குவோம். உங்களுடைய கொள்கை ரீதியான சில முடிவுகள் இல்லைன்னு நான் சொல்லலை.
பட் இந்த முறை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரை டிவிகே கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார்? ராமதாஸ். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய சீனியாரிட்டிக்கு விஜயோட விஜயை போய் பனையூரில் போய் பார்க்குறதுங்கிறது ஒரு நல்லா இருக்குமா? நினச்சி பாருங்கள். நீங்கள் அருள் அதே மாதிரி கோகாமணி அவங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ராமதாஸ் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சரியாக இருக்காது. முதல்வரை பார்க்கலாம், முதல்வரும் டிஸ்கஸ் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டடாக சம்பவத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல 2 பேரும் பேசுகிறப்போ அது வேறு விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்னை பொறுத்தவரை ராமதாஸ் பிரிவுக்கு திமுக தான். இல்லை என்றால் தனித்து போட்டியாக தான் இருக்குமே ஒழிய டிவிக்கேங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அக்கிம். அதுதான் உண்மை. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அக்கிம். நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.